அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ஆஜி அப்துல் வஹாப் சாப் அவங்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். இவங்க வந்து இப்போ மவுத்தாகிட்டாங்க. மிச்ச காலமாக பாகிஸ்தானில் அமீராக இருந்தாங்க. அவரோட வாழ்க்கையில் ஒரு சம்பவம் உண்டு. இது எங்கள் எல்லாருக்கும் முக்கியமான ஒரு படிப்பினையான விஷயம் உண்டு. ஒரு நாள் அவரும் அவரோட ஒரு தோழரும் முடிவு செய்கிறாங்க, நாங்கள் இன்றைக்கு நைட்டுக்கு ரெண்டு பேரும் படுக்காமல் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் துவா செய்வோம். நான் சில துவாக்கள் கேட்குறேன், நீங்கள் அதுக்கு ஆமீன் சொல்லுங்கள். நீங்கள் சில துவாக்கள் கேளுங்க, நான் அதுக்கு ஆமீன் சொல்கிறேன். ரெண்டு பேரும் முடிவு பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் முடிவு பண்ணிவிட்டு என்ன செய்கிறாங்க, நைட்டுக்கு ஒரு எல்லோரும் படுத்த போகிற ஒரு 12 மணி மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து முதல்ல அவரோட தோழர் அவர் வந்து துவா கேட்க தொடங்குறாரு. அவர் வந்து மிச்ச நேரமாக துவா கேட்குறாரு. வைங்களே ஒரு ஒரு அவர் அப்படி துவா கேட்குறேன்னு அவர் நிறைய துவா கேட்குறாரு. அது போகிற சொல்கிறாரு ஆஜி அப்துல் வஹாப் சாப் கிட்ட, சரி ஓகே என்ட டர்ன் முடிஞ்சிட்டு இப்போ நீங்கள் துவா கேளுங்கன்ட்டு. அப்போ அவர் கிட்டத்தட்ட ஒரு அவர் மாதிரி தான் துவா கேட்டிருக்கிறாரு. அப்புறம் ஆஜி அப்துல் வஹாப் சாப் அவங்க துவா கேட்க தொடங்குறாங்க. அவங்க துவா கேட்குறாங்க, நிப்பாட்டுறாங்களே இல்லை, துவா கேட்டுக்கொண்டே போகிறாங்க. அப்போ வந்து துவா கேட்டு எவ்வளோ தூரத்துக்கு துவா கேட்குறாங்கன்றா, அவங்க துவா கேட்குறாங்க கிட்டத்தட்ட சுபக்கும் நேரம் வந்துட்டு அவரும் மாமின்னு சொல்லி 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 அவருக்கும் போதுமாயிட்டு அவர் கேட்குறாரு, சுபக்கு நெருங்கி கிட்டத்தட்ட சுப நெருக்கம் கிட்ட ஆவினோடனே அவர் கேட்குறாரு துவா நிப்பாட்டி, ஆஜி அப்துல் வஹாப் சாப் இவ்வளோ துவா செய்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நிப்பாட்டாம அப்படின்னு சொல்லி, ஏன் என்ன காரணம், நீங்கள் இவ்வளோ துவா செய்கிறதுக்கு என்ன காரணம் என்று கேட்குறாங்க. அப்போ ஆஜி அப்துல் வஹாப் சாப் அவங்களுக்கு விளங்கப்படுத்துகிறாங்க. எப்படின்னு சொன்னால், இப்போ ஆஜி அப்துல் வஹாப் சொன்ன கருத்தை நான் இந்த காலத்துக்கு விளங்குற மாதிரி சொல்கிறேன். அவங்க சொல்கிறாங்க, உலகத்தில் கிட்டத்தட்ட ஒரு செகண்டுக்கு 2 பேர் மவுத்தா போகிறாங்க. அப்படின்னு சொன்னால் ஒரு 2 செகண்டுக்கு கிட்டத்தட்ட 4 பேர் மவுத்தா போகிறாங்க. அப்போ வந்து உலகத்தில் கிட்டத்தட்ட ஒரு இப்போக்கு 8 பில்லியன் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இதில் ஒரு அப்ராக்சிமேட்டாக ரஃபாக வந்து ஒரு 2 பில்லியன் மாதிரி தான் முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்போ நான் ஆஜி அப்துல் வஹாப் சாப் அன்றைக்கு சொன்ன கருத்தை இன்றைக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு அதை விளங்கப்படுத்த ட்ரை பண்ணுறேன். அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 25% தான் முஸ்லீம்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இது நான் சொல்கிறேன் வந்து நீங்கள் ChatGPTயில் செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு ரஃப்பான கணக்கு தான். கிட்டத்தட்ட ஒரு 25% தான் முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ என்ன சொல்ல வராங்கன்ற அவங்க சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 2 செகண்டில் 4 பேர் மவுத்தாகுறாங்க. அது 4 பேரில் அப்ராக்சிமேட்டாக 3-4 பேர் மவுத்தாகுறாங்க. அதில் அப்ராக்சிமேட்டாக ஒருத்தர் தான் முஸ்லீம். அப்போ 4 பேர் மவுத்தாகுறாங்கன்னு சொன்னால் அதில் ஒருத்தர் தான் முஸ்லீம் என்றால் 3 பேர் முஸ்லீம் இல்லாதாக்கள். அப்போ அவர் சொல்கிறாரு, ஒரு 4 செகண்டில் 3 பேர் நிரந்தரமாக நரகத்துக்கு போய்த்து கொண்டிருக்கிறான். அதுலேயும் ஒரு முஸ்லீம் மவுத்தா போகிறாரு. அவரும் நேரடியாக சொர்க்கத்துக்கு போகிறாரா, அப்படி இல்லாட்டி அவரும் நரகத்துக்கு பேய்த்து அவருடைய பாவத்தின் காரணமாக சொர்க்கத்துக்கு போடப்படுதா என்றது கூட எங்களுக்கு தெரியும். ஸோ அவர் சொல்கிறாரு, 3 பேர் களிமா இல்லாமல் மவுத்தாகுறாங்க, ஒருத்தர் களிமாவோட மவுத்தாகுறாரு, அவரும் சொர்க்கத்துக்கு டிரெக்டாக போவாரா என்றது வந்து இன்றைக்கு முஸ்லீம்களோட நிலைமை யோசிச்சா எத்தனை பேர் தான் நேரடியாக சொர்க்கம் போகிற அளவுக்கு அமல் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இவர் சொல்கிறாரு, அவங்க இப்போ துவா கேட்ட கேப்பில், இப்போ நான் இந்த ஆடியோ போடுற கேப்பில் யோசிச்சு பாருங்க, ஓகே முஸ்லீமை விடுங்களேன், 3 பேர் நிரந்தரமாக நரகத்துக்கு போகப்படுது. எவ்வளோ தூரத்துக்கு என்ன உலமாக்களோட கருத்து, களிமா இல்லாமல் யார் மவுத்தாகிறாங்களோ அவங்களோட நரகம் வந்து முத்திரையிடப்படும், சீல் பண்ணப்படும். அவங்க எத்தனை கோடி வருஷம் வாழ்ந்தாலும் அவங்களுக்கு என்ன செய்யலாம், அது நரகத்திலேருந்து வெளியே வரையலாம். களிமா இல்லாமல் மவுத்தாவினாங்கண்டா நிரந்தரமான நரகம்.
அல்லாஹ் பாதுகாக்கணும் நிரந்தரமான நரகம். அப்போ வந்து அவர் சொல்றாரு, இப்படி ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒவ்வொரு செகண்ட்லேயும் மக்கள் நரகம் பக்கம் போயிட்டு கொண்டிருக்கிறாங்களே, 2 செகண்ட்ல நான் 3 பேர் நிரந்தரமான நரகத்துக்கு போறாங்க என்று சொன்னா யோசிச்சு பாருங்க. ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை பேர் போறாங்க, ஒரு ஹவர்ல எத்தனை பேர் போறாங்க. இப்போ இதை கணக்கப்படி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1,10,000 பேர், ஒரு நாளைக்கு 1,10,000 பேர் மவுத்தாகுறாங்க களிமா இல்லாமல் கிட்டத்தட்ட 1,10,000 பேர் மவுத்தாகுறாங்க. அப்போ 1,10,000 பேர் ஒரு நாளைக்கு நிரந்தரமாக நரகத்தை போய்த்து கொண்டிருக்கிறாங்க. முஸ்லீம்களை விடுங்க, ஓகே முஸ்லீமை நாங்கள் நினைப்போம், ஓகே களிமா சொன்ன எல்லாருமே நாங்கள் நினைச்சாலும் சொர்க்கத்துக்கு நேரடியாக போனாங்கன்னு அப்படி நினைச்சாலும் களிமா இல்லாமல் கிட்டத்தட்ட 1,10,000க்கு மேலே பேர் ஒரு நாளைக்கு நரகம் பக்கம் போய்த்து கொண்டிருக்கிறாங்க. அவர் சொன்னாரா, இது எனக்கு இதை நினைக்கக்கொள்ள எனக்கு தாங்கலா, இதுக்கு தான் நான் இவ்வளோ துவா கேட்குறேன், உம்மத்தில் யாருமே நரகத்துக்கு போகக்கூடாது, எல்லாம் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு நான் துவா கேட்குறேன்னு ஹாஜி அப்துல்லாஹ் சொல்கிறாங்க. ஹாஜி அப்துல்லாஹ் சொல்கிறாங்க ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் ஒருத்தர் கேட்குறாரு, நீங்கள் உம்மத்தை பற்றி இவ்வளோ கவலைப்படுறீங்களே, உங்களுக்கே இது வந்து கொஞ்சம் கூட மாதிரி விலங்கல் இல்லையா, நீங்கள் இவ்வளோ உம்மத்தை பற்றி நினைக்கிறீங்களே, இது உங்களுக்கு கூடமாக விலங்கல் இல்லையான்னு கேட்குறாங்க ஹாஜி அப்துல்லாஹ் சாப் கிட்ட. அப்போ அவங்க பதில் சொல்கிறாங்க, பேசல, ஒன்றும் பேசல. மறுபடியும் கேட்குறாங்க, திரும்ப திரும்ப கேட்குறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்களாம், நான் என்ன பயப்படுறேன்னு தெரியுமா, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நான் உசுரோடிக்க போகல, எத்தனையோ பேர் நரகம் பக்கம் போய்த்து கொண்டிருக்கிறாங்க, அவங்க நரகம் பக்கம் போகிறதுக்கு நான் ஒரு முயற்சியும் செய்யாம இருக்கிறேனே, இந்த நிலைமையில நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி எப்படி சந்திக்கிறேன். அவர் சொன்னாராம், ஒத்தர் நரகத்துக்கு போகப்படுது, ஆனால் அவர் நரகத்திலேருந்து காப்பாற்றுறதுக்கு நான் ஒரு முயற்சியும் செய்யலேண்டா, நான் எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி நான் மூஞ்சி கொடுப்பேன், அவங்கள நான் பற்றி எப்படி பார்ப்பேன், அதை நினச்சி நான் கவலைப்படுறேன், அதைத்தான் யோசிக்கிறேன் என்று சொல்லி அவங்க பதில் சொல்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கு நாங்களும் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தைன்னு சொல்கிறோம், அவங்கள நினச்சி பெருமைப்படுறோம். நாங்கள் எவ்வளோ தூரத்துக்கு இதை உம்மத்தை பற்றி கவலைப்பட்டிருக்கிறோம். இந்த உம்மத்துடைய கவலை எங்களோட வாழ்க்கையிலையும் வரணும். முழு உம்மத்துக்கும் இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது உம்மத்துடைய கவலை கொடுக்கணும். நாங்களும் கவலைப்படணும். இன்றைக்கு எங்கட கண் முன்னுக்கு முஸ்லீமாக்கள் எத்தனை பேர் நரகம் பக்கம் போய்த்து கொண்டிருக்கிறாங்க, தொழுவை இல்லாமல் ஃபர்லான கடமைகள் கூட செய்யாமல் அவங்க வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி முஸ்லீம் இல்லாதாக்கள் எத்தனையோ பேர் களிமை இல்லாமல் மௌத்தாகி கொண்டிருக்கிறாங்க. இதை பற்றி நாங்கள் கவலைப்படணும். நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட துவா செய்யணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட முக்கியமாக நாங்கள் துவா செய்யணும், யா அல்லாஹ், யா ரஹ்மானே, எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எப்படி உம்மத்துடைய கவலை இருந்துச்சோ, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு எப்படி உம்மத்துடைய கவலை இருந்துச்சோ, அதே உம்மத்துடைய கவலை எங்களுக்கும் யா அல்லாஹ் தாயா அல்லாஹ். இந்த உம்மத்தை பற்றி கவலைப்படக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தா, ஒரு ஜெனுவினாக உம்மத்தை பற்றி கவலைப்படக்கூடிய பாக்கியத்தா என்று சொல்லி நாங்களும் ரப்புக்கிட்ட துவா செய்யணும். உம்மத்துக்கு நாங்கள் எல்லாம் தொழுவைக்கு போகிறோம், அத்தனை உம்மத்துக்கும் எல்லாருக்கும் களிமாவுடைய பாக்கியம் கிடைக்கணும், களிமாவோட மௌத்தா போகணும் என்று நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட துவா செய்யணும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹி வ பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.